ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா 19 லட்சம் கோடி சொத்து, 50 ரோல்ஸ் ராய்ஸ் கார் என இந்தியாவின் முதல் கோடீஸ்வரராக இருந்த இந்த ராஜா யார் தெரியுமா? வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் கோடீஸ்வரர் என்றால் நம் நினைவிற்கு முதலில் வருவது முகேஷ் அம்பானியும் கௌதம் அதானியும் தான். ஏனெனில் தற்போது இந்தியாவில் அவர்களின் செல்வாக்கும் அவர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளுமே அதற்கு சாட்சி. இவர்கள் மட்டுமின்றி வேறு சில தொழில் அதிபர்களும் குறிப்பிடத்தக்க வகையில் பெரும் செல்வந்தர்களாக மாறி வருகின்றனர். நாம் அவர்களை பற்றிய கதைகளையுமே தொடர்ந்து பார்த்து கேட்டு வருகிறோம். தொழில்நுட்பமும் அரசியலும் இணைந்து நிறைய கோடீஸ்வரர்களை உருவாக்கி வருகிறது. ஆனால் செல்வத்தை பெறுவது மிகவும் சவாலாக இருந்த காலகட்டத்திலேயே இந்தியாவிலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்தவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஹைதராபாத்தின் இறுதி ஆட்சியாளரான மீர் உஸ்மான் அலிகான் தற்போதைய மதிப்பில் 19 லட்சம் கோடி ரூபாய் சொத்துக்களுடன் இந்தியாவின் முதல் பில்லியனர் என அறியப்படுகிறார். கிழக்கிந்திய கம்பெனி அவரை இந்தியாவின் முதல் பில்லியனர் என்று அங்கீகரித்ததுமே குறிப்பிடத்தக்கது. அறிக்கைகளின்படி நிஜாம் உஸ்மான் அலியின் அளப்பரிய செல்வம் அமெரிக்க மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தோராயமாக 2% இருந்தது என கூறுகிறது. நிஜாம் உஸ்மான் அலி உலகின் மிகப்பெரிய பணக்காரராக கருதப்படுகிறார் என்றுமே அந்த அறிக்கை வலியுறுத்தியது. ஹைதராபாத்தை ஆண்ட கடைசி நிஜாமும் அவர்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. நிஜாம் மீர் உஸ்மான் அலி கானின் அபரிமிதமான செல்வத்திற்கு முதன்மையான காரணமாக இருந்தது கோல்கொண்டா சுரங்கம்தான். இது இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் பிரபலமான பல வைரங்களை அளித்தது. அவர் உலக புகழ்பெற்ற ரோல்ஸ் ராய்ஸ் கார்களிலேயே 50 வைத்திருந்தார் மற்றும் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான வைரத்தை வைத்திருந்தார். அதை அவர் பேப்பர் வெயிட்டாக பயன்படுத்தியதாகவும் ஒரு செவிவழி செய்தி கூறுகிறது. இவை மட்டுமின்றி நிசாம் அலி ஒரு தனியார் விமான நிறுவனத்தையுமே வைத்திருந்தார். 400 மில்லியன் பவுண்டுகள் மதிப்புள்ள நகைகளை சேகரித்தார். மேலும் 100 மில்லியன் பவுண்டு மதிப்புள்ள தங்கத்தையுமே வைத்திருந்தார். நிஜாம் உஸ்மான் அலி கோகினூர், ஹோப் தர்யா ஹி நூர், நூருல் ஹைன், ஃப்ரின்சி, ரீஜன் மற்றும் விட்டல்ஸ்பாக் உள்ளிட்ட புகழ்பெற்ற வைரங்களின் உரிமையாளராகவும் இருந்துள்ளார். நிஜாம் உஸ்மான் அலி 1919 அரியணை ஏறிய 3 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் உலக போர் தொடங்கியது. அறிக்கைகளின்படி அவர் ஆங்கிலேயர்களுக்கு கணிசமான பொருள், இராணுவம் மற்றும் நிதி உதவிகளை வழங்கினார். 1917 உஸ்மானியா பல்கலைக்கழகத்தை நிறுவுவதில் அவர் முக்கிய பங்காற்றினார். இது மாநிலத்தின் முதல் கல்வி நிறுவனமாகவும் கல்வியின் முன்னணி மையமாகவும் மதிக்கப்படுகிறது. 1921 ஆண்டில் வெளிவந்த அறிக்கைகளின்படி நீதித்துறை மற்றும் நிர்வாக பிரிவினை செயல்படுத்துவதில் அவர் முன்னோடியாக இருந்தார். ஹைதராபாத்தின் நவீன வளர்ச்சியை மனதில் வைத்து பல்வேறு பொது கட்டமைப்புகளின் கட்டுமானம் மற்றும் புதுப்பித்தல் ஆகியவற்றை மேற்பார்வையிடுதல் பொறுப்பையுமே அவர் ஒரு குழுவை நிறுவினார். இந்தியாவிலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்த போதிலும் நிஜாம் உஸ்மான் அலி கான் சிக்கனமானவராகவும் தூய்மையில் அக்கறையற்றவராகவும் அறியப்பட்டார். அறிக்கைகளின்படி அவர் தனது படுக்கை அறையை வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே சுத்தம் செய்வார். மேலும் அளவற்ற செல்வம் இருந்த போதிலும் அவர் தனது விருந்தினர்களை உபசரிப்பதில் கூட கஞ்சத்தனத்துடன் இருந்தார். அவரை பார்க்க வருபவர்களுக்கு வெறும் பிஸ்கட் மட்டுமே பரிமாறினார். இறுதியில் பிப்ரவரி 24, 1967 அன்று தனது 80 வயதில் காலமானார். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.